அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 19/9/2024, செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் புரட்டாசி 3ஆம் நாள். இன்று வியாழன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அருளுடைமை. குறள் 242. நல்லாற்றான் நாடி அருளால்க, பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. தெளிவுரை. நல்ல வழியில் ஆராய்ந்து அருள் உடையவர்களாக விளங்க வேண்டும். பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள்தான் வாழ்க்கைக்கு துணையாக உள்ளது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று ஞான மார்க்க சிந்தனை தோன்றும் அனைத்தின் மீதும் ஈடுபாடு இல்லாது போகும் மனசு. சுயதேடுதலுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும். மாணவர்கள் புது புது யுக்திகளை கண்டு படிப்பில் கவனம் செலுத்தி வரும் காலாண்டு தேர்வில் அதிக மார்க் எடுக்க உறுதி எடுத்துக் கொள்வார்கள். இன்று பெரியோர் மூலமாக நன்மை கிடைக்கும். புதிய அந்தஸ்தும் கிடைக்கும். ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், போலீஸ் அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் போன்றவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு தகுந்த மாதிரி சிறு சிறு வேலைகள் கிடைக்கும். வருமானம் வரும். தந்தை மகனுக்கு இடையே இடைவெளி இருந்தாலும் அப்பாக்கள் தன் வயது காரணமாக தான் செய்து வந்த தொழிலை மகனின் நிர்வாகத்திற்கு கொண்டு வருவார்கள். அரசு அலுவலகத்தில் உள்ள கடைநிலை ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட தேர்வுத்துறை எழுதி பாஸ் ஆகி ப்ரமோஷன் பெறுவார்கள். அரசு வழியான வழக்குகள், தொல்லைகள் அல்லது ஆவணங்கள் மற்றும் வழக்கு தொடர்பாக அரசின் உதவியை பெறும் அவசியம் ஏற்படும் சிலருக்கு. பூர்வீக சொத்துக்களில் சிக்கல் ஏற்படும். சகோதரி வழியாக மிகுந்த இடையூறுகள் உண்டாகும். ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடமாவது பணத்தை வாங்கி யாருக்காவது கொடுத்துவிட்டு பிறகு அதற்கு நீங்கள் தான் பணம் செலுத்தும் நிலைக்கு ஆளாக நேரிடும். கவனம் வேண்டும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் பொருட்களை சப்ளை செய்த வகையில் வெகு நாட்களாக வராமல் இருந்த பாக்கி தொகை இப்பொழுது வரும். அதோடு கூட அந்த வியாபாரி பழைய பாக்கியை முழுவதும் கொடுத்துவிட்டு அடுத்த ஆர்டர் கொடுத்துவிட்டும் செல்வார். கோச்சாரம் நன்றாக இருக்கின்றது. சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனாலும் சிறிது முயன்றால், பெரியவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால் முடிவுக்கு கொண்டு வர முடியும். பெண்களுக்கு தோழிகள் வழியாக பகை, நிம்மதி இழப்பு உண்டாகும். தங்க நகை வாங்குவீர்கள். காதல் இன்று சிறப்பு. பிறரால் மற்றும் பிறருக்காக என்று அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்ளும் சூழல் இன்றைய கோச்சாரம். கவனம் வேண்டும். இன்று இந்த பெயருள்ள நபர்கள், அதாவது நாதன், சேகர், செந்தில், குமரன், சதாம், ஜோசப், பிரணவ், மங்களம், மணி, ஜெய, ஜோதி, விக்டர், சுந்தரம், முருகன், பரத், அர்ஜுன், குஹன், அப்லக், சஹீனா போன்ற பெயர்கள் உள்ள நபர்கள் விமான ஓட்டுநர் பயிற்சியில் தேர்வாகி தனியார் விமான கம்பெனியில் உதவி விமான ஓட்டியாகவும் விமானப்படையிலும் வேலைக்கு சேருவார்கள். இன்று மசூதி, குடோன், மாற்றுமத கோயில்கள், சாக்கடை குழாய்கள், விநாயகர் கோயில், தையல் கடை, குறுகிய சந்து, சலூன், சிறைச்சாலை, சர்ச், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மன அழுத்தம், நரம்பு மண்டல பாதிப்புகள், மயக்கம், தலை சுற்றல், தோல் உரிதல், அரிப்பு, வயிறு நோய்கள், நக நோய்கள், வயிற்று வலி, இரத்த நோய்கள், விசக்கடி, விடை தெரியாத நோய்கள், குடல் புழுக்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று சந்திரா, மதி, சுமதி, உமா, சசி, காயத்ரி, அருண், ராஜா, லாவண்யா, மித்ரா, அருணன், ஆதவன், ஆதித்யன், பரிதி, சத்யா, பிரபு, ராஜன், குமார், சேகர் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் சுண்டல், பூசணிக்காய், தக்காளி, கோவைக்காய், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள்
ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.